கியூன்மு 200-இல் யூதேயாவின் மலைகள் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமத்தில் எஸ்தர் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு வயது 20 கூட நிரம்பி இருக்கவில்லை. ஆனால் வாழ்க்கையின் கசப்பான பக்கத்தை அவள் வெகு சீக்கிரமே பார்த்துவிட்டாள். அவளது கணவர் ஆரோன் வசந்த காலத்தின் ஒரு நாளில் திடீரென கடுமையான காய்ச்சலால் தாக்கப்பட்டு சில நாட்களிலேயே இறந்து போனான். எஸ்தருக்கு தன் கணவரின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் இல்லற வாழ்க்கை குறுகிய காலமே நீடித்தாலும் அந்த நாட்களில் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தார்கள். அவர்கள் பாசத்தின் அடையாளமாக ஆரோன் என்ற ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருந்தார்கள். கணவன் இறந்த பிறகு எஸ்தர் தன் மகன் ஆரோனுடன் தன் மாமியார் சாராவுடன் வாழ வேண்டியிருந்தது. சாரா ஒரு முரட்டுத்தனமான பெண்மணி. தன் மகனின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தாலும் மருமகள் எஸ்தர் மீது அவளுக்கு ஒருவித வெறுப்பு இருந்தது. எஸ்தரின் இளமையும் அழகும் அவளுக்கு பிடிக்கவில்லை. எஸ்தர் வீட்டில் வேலைக்காரியைப் போல நடத்தப்பட்டாள். அதிகாலை முதல் இரவு வரை அவள் ஓயாமல் உழைக்க வேண்டியிருந்தது. சாரா எப்போதும் அவளை குறை சொல்லிக் கொண்டே இருப்பாள். அவளுடைய உழைப்பு எப்போதுமே அவளுக்கு போதாது. சின்னஞ்சிறு ஆரோனுக்கும் அவளால் போதுமான நேரம் ஒதுக்க முடியவில்லை. கிராமத்தில் யோசேப் என்ற விவசாயி வசித்து வந்தார். அவர் அமைதியானவர், அதே சமயம் தைரியமானவர். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அவருக்கு எப்போதும் மகிழ்ச்சி. எஸ்தரின் நிலை கண்டு அவர் மனம் வருந்தினார். சந்தைக்கோ அல்லது கிணற்றுக்கோ செல்லும் போதெல்லாம் எஸ்தரை அவர் கவனித்தார். அவளுடைய சோகமான கண்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் தன் மகனை பார்த்து கொள்ளும் அவளுடைய உறுதியும் யோசேப்பை மிகவும் கவர்ந்தன. மெல்ல மெல்ல யோசேப்பின் மனதில் எஸ்தரின் மீது ஒரு மெல்லிய காதல் அரும்பியது. அதேபோல் யோசேப்பின் கனிவான பார்வையும் உதவி செய்யும் மனப்பான்மையும் எஸ்தரின் சோகமான இதயத்தில் ஒரு சிறு நம்பிக்கை கீற்றை உருவாக்கியது. ஆனால் இருவரும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்கினார்கள். எஸ்தர் ஒரு விதவை, அதுவும் கொடுமைக்கார மாமியாரின் பிடியில் இருந்தாள். யோசேப்பு ஒரு எளிய விவசாயி, சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இல்லாதவர். கிராமத்தின் செல்வந்தர் போவாஸ் ஒரு கயவன். அவருக்கு பணம் என்றால் பைத்தியம். ஏழைகளின் நிலங்களை குறைந்த விலைக்கு மிரட்டி பறிப்பதும் பின்னர் அவர்களுக்கு அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து அவர்களை மேலும் கடனாளியாக்குவதும் அவரது வழக்கம். எஸ்தரின் கணவர் ஆரோனுக்கு ஒரு சிறிய விளைநிலம் இருந்தது. அதுதான் அவர்களின் வாழ்வாதாரமாக இருந்தது. ஆரோன் இறந்த சில நாட்களிலேயே போவாஸ் அந்த நிலத்தை அபகரிக்க முயற்சித்தார். எஸ்தரும் சாராவும் எவ்வளவோ கெஞ்சியும் போவாஸ் கேட்கவில்லை. உன் கணவன் எனக்கு நிறைய கடன் பாக்கி வைத்திருக்கிறான். அதை அடைக்க இந்த நிலத்தை எனக்கு கொடுத்தால்தான் உண்டு என்று போவாஸ் கராராகச் சொன்னார். ஆனால் உண்மையில் ஆரோன் போவாசுக்கு எந்த கடனும் தரவில்லை. போவாஸ் பொய் சொல்லி அந்த நிலத்தை அபகரிக்க பார்த்தான். அந்த நிலம் போனால் எஸ்தருக்கும் அவளது மகனுக்கும் வேறு எந்த வருமானமும் இருக்காது என்பதை அவள் நினைத்து கண்ணீர் விட்டாள். சாரா கூட தன் மருமகளுக்காக வருந்தினாள். ஆனால் போவாசை எதிர்த்து பேச அவளுக்கு தைரியம் இல்லை. யோசேப்பு இந்த அநியாயத்தை பார்த்து கொதித்தெழுந்தார். போவாஸ் செய்வது முற்றிலும் தவறு என்று அவர் உணர்ந்தார். எஸ்தருக்கும் ஆரோனுக்கும் அந்த நிலம் எவ்வளவு முக்கியம் என்பது அவருக்கு தெரியும். அவர் போவாசை சந்தித்து, நீங்கள் செய்வது நியாயமில்லை. ஆரோன் உங்களுக்கு எந்த கடனும் தரவில்லை. ஏழை விதவையின் நிலத்தை பறிப்பது மகாபாவம் என்று தைரியமாக பேசினார். போவாஸ் இதை கேட்டு ஆத்திரமடைந்தார். நீ யார் எனக்கு அறிவுரை சொல்ல? உன் வேலையை பார்த்து போ. இல்லை என்றால் உனக்கும் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று மிரட்டினார். ஆனால் யோசேப் பயப்படவில்லை. அவர் கிராமத்து மக்களிடம் போவாசின் அநியாயத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். யோசேப்பின் நேர்மையும் தைரியமும் பல கிராம மக்களை கவர்ந்தது. அவர்கள் போவாசுக்கு எதிராக யோசேப்புடன் கைகோர்த்தார்கள். கிராமத்தில் இருந்த பெரியவர்களும் மரியாதைக்குரியவர்களும் இந்த பிரச்சனையை தீர்க்க முன்வந்தார்கள். அவர்கள் ஒரு நியாய சபையை கூட்ட முடிவு செய்தனர். இந்த கூட்டம் கிராமத்து ஆலமரத்தடியில் நடைபெற்றது.
எஸ்தர் கண்ணீருடன் போவாஸ் தனக்கு எப்படி அநீதி இழைக்கிறார் என்பதைப் பற்றி சொன்னாள். யோசேப் போவாசின் பொய்யையும் பேராசையையும் எடுத்துரைத்தார். போவாஸ் தன் செல்வாக்கையும் பணபலத்தையும் காட்டி தன்னை நியாயப்படுத்த முயன்றான். ஆனால் கிராம மக்கள் யோசேப்பின் பக்கமே நின்றார்கள். அவர்கள் போவாசின் தில்லுமுல்லுகளை நன்றாக அறிந்திருந்தார்கள். நியாய சபையின் தீர்ப்பு எஸ்தருக்கு சாதகமாக வந்தது. போவாஸ் அபகரிக்க முயன்ற நிலத்தை எஸ்தருக்கே திருப்பித் தர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. மேலும் போவாஸ் தன் பொய்யான குற்றச்சாட்டுக்காக எஸ்தரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சபையினர் கூறினர். போவாசுக்கு வேறு வழியில்லை. கிராம மக்களின் எதிர்ப்பை மீறி அவனால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அவன் உணர்ந்தான். அவன் எஸ்தரிடம் பணிவாக மன்னிப்பு கேட்டான். இந்த சம்பவத்திற்கு பிறகு எஸ்தரின் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை துளிர்விட்டது. யோசேப்பின் மீது அவளுக்கு இருந்த மரியாதை காதலாக மாறியது. யோசேப்பும் எஸ்தரின் அன்பை புரிந்து கொண்டார். அவர்கள் இருவரும் தங்கள் கஷ்டங்களை மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தனர். சாரா கூட மெல்ல மெல்ல எஸ்தரை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினாள். ஆரோனும் யோசேப்பை தன் தந்தையைப் போலவே நேசிக்க ஆரம்பித்தான். ஆனால் போவாஸ் தனது தோல்வியை எளிதில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவமானத்தால் வெட்கி தலை குனிந்த அவன் யோசேப்புக்கும் எஸ்தருக்கும் ஏதாவது தீங்கு செய்ய சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தான். கிராமத்தில் அமைதி திரும்பியிருந்தாலும் போவாசின் மனதில் வஞ்சம் கனன்று கொண்டிருந்தது. இந்த வஞ்சகம் எந்த நேரத்தில் வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. போவாசின் மனதில் கருப்பு எண்ணங்கள் குடிகொண்டிருந்தன. தான் அடைந்த அவமானத்தை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. யோசேப்பின் மீது அவனுக்கு பொறாமை அதிகரித்தது. கிராம மக்கள் அவனை மதிக்கிறார்கள், எஸ்தர் அவனை நேசிக்கிறாள். இது போவாசுக்கு எரிச்சலை ஊட்டியது. எப்படியாவது யோசேப்பை பழிவாங்க வேண்டும் என்று அவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் யோசேப் தனது வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது போவாசின் ஆட்கள் சிலர் அங்கே வந்தார்கள். அவர்கள் யோசேப்பை ஏதோ முக்கியமான விஷயமாக போவாஸ் அழைக்கிறார் என்று சொன்னார்கள். யோசேப்புக்கு சந்தேகம் இருந்தாலும் கிராமத்து பெரியவர் கூப்பிடுகிறாரே என்று தயக்கத்துடன் அவர்களுடன் சென்றார். ஆனால் போவாசின் வீட்டுக்கு சென்றதும் நிலைமை தலைகீழாக மாறியது. அங்கே போவாசும் அவனது சில அடியாட்களும் காத்திருந்தார்கள். அவர்கள் யோசேப்பை கட்டி வைத்து சிறையிலடைத்தார்கள். யோசேப் அவர்களிடம் காரணம் கேட்டபோது, நீ என் மரியாதையை கெடுத்தாய். உனக்கு சரியான பாடம் புகட்டுகிறேன் என்று போவாஸ் ஆத்திரத்துடன் கூறினார். கிராமத்தில் யோசேப்பை காணவில்லை என்று தகவல் பரவியதும் எஸ்தர் பதறிப்போனாள். யோசேப்பு எங்கே போனார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் எஸ்தருக்கு போவாஸ் தான் இதற்கு காரணம் என்று உள்ளுணர்வு சொன்னது. அவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு போவாசை சந்திக்கச் சென்றாள். போவாசின் வீட்டுக்கு சென்றதும் அங்கே அவனது அடியாட்கள் அவளை உள்ளே விட மறுத்தார்கள். எஸ்தர் அங்கேயே தரையில் அமர்ந்து யோசேப்பை விடுவிக்கும் வரை இங்கிருந்து போக மாட்டேன் என்று உறுதியாகச் சொன்னாள். எஸ்தரின் பிடிவாதத்தை பற்றி போவாசுக்கு தகவல் சென்றது. அவன் கோபத்துடன் வெளியே வந்து எஸ்தரை பார்த்து ஏளனமாக சிரித்தான். ஏன் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாய்? உன் காதலன் எங்கே போனாள் என்று உனக்கு தெரியாதா என்று போவாஸ் கேலியாக கேட்டான். எஸ்தர் கலங்காமல், யோசேப் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். நீங்கள் அவரை சிறைப்பிடித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். தயவு செய்து அவரை விடுவியுங்கள் என்று கெஞ்சினாள். போவாஸ் மேலும் சிரித்து, அவனை விடுவிக்க நான் என்னை பைத்தியக்காரன் என்றா நினைக்கிறாய்? அவன் என் அதிகாரத்தை எதிர்த்தான். அதற்கான தண்டனையை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் என்று கர்ஜித்தான். எஸ்தர் போவாசின் காலில் விழுந்து கதறி அழுதாள். தன் மகனையும் யோசேப்பையும் காப்பாற்றும்படி மன்றாடினாள். அவளது கண்ணீரையும் கெஞ்சுதலையும் போவாஸ் பொருட்படுத்தவில்லை. அவன் எஸ்தரை அங்கிருந்து துரத்திவிட்டான். செய்வதறியாது திகைத்த எஸ்தர் கிராமத்து பெரியவர்களிடம் சென்று நடந்ததையெல்லாம் சொன்னாள். யோசேப்பை போவாஸ் சிறைப்பிடித்து வைத்திருப்பதை அவர்கள் அறிந்ததும் அதிர்ச்சியடைந்தார்கள்.
போவாசின் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதை அவர்கள் உணர்ந்தார்கள். கிராமத்து பெரியவர்கள் ஒன்று கூடி போவாசை சந்திக்க முடிவு செய்தனர். அவர்கள் போவாசின் வீட்டுக்கு சென்று யோசேப்பை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். ஆனால் போவாஸ் அவர்களை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிவிட்டான். இந்த கிராமத்தில் என் சொல்லுக்குத்தான் மதிப்பு. உங்களால் என்ன செய்ய முடியும் என்று அவன் ஆணவமாக பேசினான். போவாசின் இந்த ஆணவமான பேச்சு கிராமத்து மக்களை மேலும் ஆத்திரமடையச் செய்தது. யோசேப்புக்காகவும் எஸ்தருக்காகவும் அவர்கள் ஒன்று திரண்டார்கள். அவர்கள் போவாசின் வீட்டுக்கு சென்று முற்றுகையிட்டார்கள். யோசேப்பை உடனே விடுவி, இல்லையென்றால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று அவர்கள் கோஷமிட்டார்கள். கிராம மக்களின் இந்த திடீர் கிளர்ச்சியை போவாஸ் எதிர்பார்க்கவில்லை. அவன் பயந்து நடுங்கினான். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த அவன் யோசேப்பை விடுவிக்க ஒப்புக்கொண்டான். யோசேப் விடுதலையானதும் கிராம மக்கள் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தனர். எஸ்தர் ஓடிச் சென்று யோசேப்பை கட்டியணைத்து கண்ணீர் விட்டாள். யோசேப்பும் எஸ்தரை அன்புடன் அணைத்துக் கொண்டார். இந்த சம்பவம் அவர்கள் இருவரின் அன்பை மேலும் உறுதிப்படுத்தியது. கிராம மக்கள் போவாசின் அடக்குமுறைக்கு எதிராக ஒன்று திரண்டது ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. தவறு செய்தவன் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவான் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்தது. ஆனால் போவாஸ் எளிதில் மனம் மாறக்கூடியவன் அல்ல. கிராம மக்கள் தன்னை அவமானப்படுத்தியதை அவன் மறக்கவில்லை. அவன் தனது செல்வாக்கையும் பணத்தையும் பயன்படுத்தி கிராமத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். கிராம மக்களின் ஒற்றுமையை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தான். இனி வரும் நாட்களில் போவாஸ் என்ன மாதிரியான சூழ்ச்சிகளை செய்ய போகிறானோ என்று கிராம மக்கள் அச்சத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். போவாஸ் கிராமத்தில் அமைதியை குலைக்க பல வழிகளில் முயற்சித்தான். அவன் தனது பணத்தை பயன்படுத்தி சிலரை தன் பக்கம் இழுத்தான். அவர்களுக்கு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து கிராம மக்களிடையே பிரிவினையை உண்டாக்கினான். சிலர் போவாசின் பேச்சை கேட்டு யோசேப்புக்கும் எஸ்தருக்கும் எதிராக திரும்பினார்கள். கிராமத்தில் மீண்டும் பதற்றம் நிலவியது. யோசேப்பும் எஸ்தரும் கவலையடைந்தார்கள். அவர்கள் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்ட தொடர்ந்து போராடினார்கள். தங்களுக்கு ஆதரவாக இருந்த கிராம மக்களுடன் அவர்கள் நெருக்கமாக பழகி அவர்களுக்கு தைரியம் சொன்னார்கள். ஒரு நாள் போவாஸ் ஒரு பெரிய திருவிழாவை ஏற்பாடு செய்திருந்தான். கிராம மக்கள் அனைவரும் அந்த திருவிழாவில் கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுத்திருந்தான். யோசேப்புக்கும் எஸ்தருக்கும் அந்த அழைப்பில் சந்தேகம் இருந்தது. போவாஸ் ஏதோ சூழ்ச்சி செய்ய போகிறான் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் மற்ற கிராம மக்கள் போவாசின் அழைப்பை ஏற்று திருவிழாவில் கலந்து கொண்டனர். திருவிழாவின் போது போவாஸ் தன் செல்வாக்கை பயன்படுத்தி யோசேப்பையும் எஸ்தரையும் அவமானப்படுத்த முயற்சித்தான். அவன் அவர்கள் இருவரையும் பற்றி பொய்யான கதைகளை பரப்பினான். இதனால் சிலர் யோசேப்பையும் எஸ்தரையும் தவறாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். நிலைமை மோசமாகிக் கொண்டிருப்பதை உணர்ந்த யோசேப்பு தைரியமாக முன்வந்து போவாசின் பொய்களை மறுத்தார். தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் நீதிக்காகத்தான் போராடுவதாகவும் அவர் உரக்கச் சொன்னார். எஸ்தரும் யோசேப்புக்கு ஆதரவாக பேசினாள். அவளுடைய நேர்மையும் தைரியமும் அங்கு கூடியிருந்த பலரது மனதை மாற்றியது. போவாசின் பொய் பிரச்சாரம் தோல்வியடைந்தது. ஆத்திரமடைந்த போவாஸ் தனது அடியாட்களை ஏவி யோசேப்பை தாக்க முயன்றான். ஆனால் கிராம மக்கள் ஒன்று திரண்டு யோசேப்பை பாதுகாத்தார்கள். போவாசின் அடியாட்களுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் போவாசும் அவரது சில அடியாட்களும் காயமடைந்தார்கள். நிலைமை கட்டு மீறி போவதை உணர்ந்த கிராமத்து பெரியவர்கள் தலையிட்டு மோதலை நிறுத்தினார்கள். கிராமத்து பெரியவர்கள் மீண்டும் ஒரு நியாய சபையை கூட்டினார்கள். இந்த முறை போவாசின் அக்கிரமங்கள் அனைத்தையும் விரிவாக விசாரித்தார்கள். அவன் ஏழைகளை ஏமாற்றியது, பொய் சொன்னது, வன்முறையை தூண்டியது போன்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன. போவாசுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது. அவனை கிராமத்தை விட்டு வெளியேற்றும்படி உத்தரவிடப்பட்டது.
அவருடைய சொத்துக்கள் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. போவாஸ் கிராமத்தை விட்டு வெளியேறியதும் அங்கே அமைதி திரும்பியது. யோசேப்பும் எஸ்தரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசிப்பதை உணர்ந்தார்கள். கிராம மக்கள் அவர்களின் காதலை ஆசிர்வதித்தார்கள். யோசேப்பும் எஸ்தரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் மகன் ஆரோனையும் அன்போடு வளர்த்தார்கள்.